இது நாங்க பண்ற ஆர்ப்பாட்டம் இல்லங்க. திமுக அரசை கண்டித்து நாங்க நடத்துற அற போராட்டம். ஒரு நாள் காந்தியடிகள் நடத்தினாரு, சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் நேதாஜி வந்தாரு, சுதந்திரம் கிடைச்சது. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. தமிழக மக்களுக்கு சுதந்திரம் உண்மையாவே 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்த போது வரும் சுதந்திரம் நிலையான சுதந்திரமா இருக்கும். டிவிகே கேத்ரின் கணேசன், வட சென்னை தெற்கு மாவட்ட ராயபுர சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள். இந்த போராட்டம் நாங்க சொல்ல மாட்டோங்க. இது மக்களுடைய ஆதங்கம், எங்களோட கோபம் கூட இல்ல, மக்களுடைய ஆதங்கம். ஒவ்வொரு தாய்மார்களும் அஜித்குமார் போன்ற எத்தனை விதமான தம்பிகளை பெற்ற தாய்மார்களும் இனங்க ஐயோ அம்மானு மாரடித்து கொண்டு அழறது லாக்அப் மரணத்திற்காக. ஒன்னும் தெரியாத அப்பாவிகளை கொண்டு போய் தான் நீங்க லாக்அப் மரணம் பண்ணுவீங்களே தவிர, உங்க கட்சியில இருக்கிற மந்திரிகள் யாரா ஊழல் செஞ்சிட்டாலோ, சுத்துற காத்து ஃப்ரீயா வந்து அந்த காற்றாலையா 4G 5Gயா ஒரு கேஸ்ல மாட்டினா கூட அவங்க ஹார்ட் அட்டாக்னு வந்து படுப்பாங்களே தவிர, அவங்களுக்கு நீங்க மருத்துவமனையில சேவை செய்வீங்க தவிர, எங்க அஜித்குமார் போன்ற தம்பிகளை, இந்த இளைஞர் சமுதாயத்தை, அதுவும் முக்கியமா அவங்க அப்பாவி மக்கள் தெரிஞ்சா விடவே மாட்டாத ஒரு அரசுதான் 4 ஆண்டு சாதனை என்று வேதனையை தமிழக மக்களுக்கு கொடுத்த திமுக ஆட்சி. ஒரு விரல் புரட்சி நடக்குங்க. எங்க தலைவர் சொன்ன மாதிரி 2026 ஆண்டு தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை இளைஞர் சமுதாயம், இத்தனை இளைஞர்களும் இருப்பாங்க. என்னங்க நீங்க காவல்துறை மூலியமா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க பாருங்க, எங்களை சுத்தி எத்தனை அண்ணன் தம்பிங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா காவல்துறையும் எங்களை அப்படியே வேடிக்கை பாக்குறாங்க. எப்ப இவங்க மாட்டுவாங்க, எப்ப டிவிகே மாட்டோம் அப்படின்னு எத்தனை பேரை அடிக்கலான்னு. ஆனா ஒரு தம்பி கூட தமிழக வெற்றி கழக துண்ட போட்ட ஒரு தம்பி கூட அக்கா இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் காவல்துறைகள் இருந்து காப்பாத்தி நாங்கெல்லாம் நடந்தே வந்திருக்கோங்க. ஒவ்வொருவரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுதான் இந்த அற போராட்டத்திற்கு வந்திருக்கோம். இது நாங்க பண்ற ஆர்ப்பாட்டம் இல்லங்க. திமுக அரசை கண்டித்து நாங்க நடத்துற அற போராட்டம். ஒரு நாள் காந்தியடிகள் நடத்தினாரு, சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் நேதாஜி வந்தாரு, சுதந்திரம் கிடைச்சது. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. தமிழக மக்களுக்கு சுதந்திரம் உண்மையாவே 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்த போது வரும் சுதந்திரம் நிலையான சுதந்திரமா இருக்குங்க.